வெல்கம் டு டாரின்ஸ் பேஷன். இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருக்கேதீஸ்வரம் போனதும், மற்ற திருக்கேதீஸ்வரத்தில் அங்கால் இருக்குது மாதா கோயில். அந்த மாதா கோயிலுக்கும் போனது தான் நாங்கள் இன்றைக்கி வ்ளாக்காக பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் எங்களோட சேனலை பார்க்குறது ஃபஸ்ட் டைமுண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் திருக்கேதீஸ்வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக தான் போனாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பைக்கில் போனாங்க. மாமா மாமி மற்ற ரிலேட்டிவ் ஆக்கள் எல்லாம் ஆட்டோவில் வந்தாங்க. இப்போ நாங்கள் வவுனியாவில் இருந்து மன்னர் ரோட்டில் போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் திருக்கேதீஸ்வரத்துக்கு போகிறதுக்காக பைக்கில் போய்கொண்டிருக்கோம். நாங்கள் ஏர்லி மார்னிங்காகவே வெளிக்கிட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா இப்போ இது எவ்வளோன்னா பிரநாயகுளம், அதாவது இதால் 2 ரோட் பிரியும். இதால் போனால் மதாவாஜிக்கு போகலாம், இங்கால போனால் மன்னார் பக்கம் போகலாம். இப்போ நாங்கள் அந்த ரோட்டால் தான் 2 பேரும் திரும்பி இருக்கிறோம். ஏன்னா இதில் முதல் வந்து ஆமி செக் பாயிண்ட் நேரமெல்லாம் இதில் ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருந்துச்சு. இதில் வந்து பஸ்ஸை இறக்கி விட்டுட்டு எங்களை அப்படி சுற்றி நடந்து வேற சொல்லுவாங்க. நாங்கள் முந்தி நிறையவே இங்கே மன்னாருக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா அம்மாக்கள் எல்லாம் இங்கே முருங்கனில் தான் இருந்தவியல். அப்போ நாங்கள் ஒரே வந்து போகிறது. இது பார்த்திங்கன்னா அடுத்தது தொங்கு பாலம். இந்த தொங்கு பாலம் இதால் தான் போகிறது. இதுக்குள்ளால் போனால் தான், இதுக்கு போய் பக்கத்தில் தான் தொங்கு பாலம். இது நாங்கள் மன்னாருக்கு போனாலே கண்டிப்பாக நாங்கள் அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் மெயின் இது. இப்போ வந்து எங்களுக்கு அந்த புசல் எல்லாம் வீசி அந்த தொங்கு பாலம் சரியாக உடைஞ்சிருக்குன்னு நான் நியூஸில் பார்த்தேன். அதனால் நான் இந்த முறை தொங்கு பாலத்துக்கு நாங்கள் போகல. ஏன்னா நல்ல டேமேஜாக இருந்தது. அங்கே போயும் அந்த தொங்கு பாலத்தில் ஏற இயலாதுன்றதால. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படியே நீராக போனால் மடு சந்தி வரும். அந்த மடு சந்தியால் மடுவுக்கு போகிறது. இப்போ நாங்கள் ஒரு இடமும் போகையில் நேராக திருக்கேதீஸ்வரம் தானே போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய நீட்டுக்கு ஃபுல்லாகவே கடை இருக்கும். இந்த ஸ்வீட் கடைகள் எல்லாமே இந்த நீட்டுக்கு ஃபுல்லாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்காது மடித்து வச்சுக்குள்ளே. இதில் நிறைய கடை. இப்போ நாங்கள் ஏர்லி மார்னிங்காக வந்ததால் எல்லா கடையுமே பூட்டி இருக்குது. மற்றபடி இது எல்லா கடையுமே ஓப்பனிங்லேயே இருக்கும். இன்னும் இந்த மடிச்சாந்தி அந்த கேன்டீன் சரி. கோயிலுக்கு தான் போய் மாதாவை கும்பிடையில் இந்த சந்திலேயே பார்த்திங்கன்னா நல்ல சைட்டில் ஒரு மாதா சிறுவம் இருக்குது. சரி, அதையாவது கும்பிட்டுட்டு நாங்கள் திருக்கேதீஸ்வரத்துக்கு போகமெண்டு வலிக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் பைக்கை இதில் நிப்பாட்டிட்டு இறங்கி மாதாவை நாங்கள் கும்பிட்டோம் வடிவா. நாங்கள் பார்த்திங்கன்னா மாதாவை கும்பிட்டுட்டு வெளிக்கிட்டோம். முருங்கனுக்கு கிட்ட பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், குளம் நிறைஞ்சு மரம் எல்லாம் அந்த ஒரு ரவுண்டாக வடிவான ஷேப்பில் இருக்கும். சுற்றி வர வயல் அப்படித்தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் முருங்கன் அடியில் நாங்கள் போகும்போது ட்ரெயின் நின்றுச்சு. இன்றைக்கு தான் ஏதோ திருப்பி ட்ரெயின் ஓடுதுன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா ரெயின் ரோட்டோட அங்கே குளக்கட்டு. இது எந்த குளக்கட்டுன்னு பார்த்திங்கன்னா கட்டுக்கரை குளத்தின் பெருசு நீட்டாக போய்கொண்டே இருக்கு. கட்டுக்கரை சரியான பெரிய ஒரு குளம். நாங்கள் ஒரு நாளுமே நான் கட்டுக்கரை குளத்துக்கு போனதில்லை. அப்போ சரியான அதில் ஒரு சைவ கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலோட அப்படியே கட்டுக்கரை குளம் தான். இப்போ நாங்கள் பண்டால் ஏறுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நாங்கள் போய் அந்த கோயிலில் கும்பிட்டுட்டு அதால் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டுக்கரை குளத்துக்கு போகலாம். கீழேயும் ஒரு சிலை இருந்துச்சு. அதனால் அப்படியே ஈஸியாக நாங்கள் போகலாம். மற்ற இடத்துல எல்லாம் நாங்கள் ஏறுறது கஷ்டம், ரெயின் ரோட் அப்படியெல்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த கோயிலில் இடத்துல நாங்கள் ஈஸியாக அந்த கட்டுக்கரை ஏறக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் அந்த வழியாலேயே கட்டுக்கரை குளத்துக்கு ஏறினாங்க. இதான் இந்த லைஃப்பில் இந்த குளம் ஒரே போய் வரைக்க பஸ்ஸில் போய் வரைக்க எல்லாம் இந்த குளத்தை அந்த பண்டை பார்த்துருக்கேன். ஒரு நாளுமே குளத்தை பார்த்ததில்லை. இன்றைக்கு தான் முதல் நானே பார்த்துருக்கேன். பெரிய தேசம், கண்ணு கட்டின தூரம் தண்ணியாக தான் இருக்குது. போட்டு அந்த படகு, மீன் பிடிக்கிற படகு, இதில் நிறைய பேர் மீன் பிடிச்சு கொண்டே நின்றாங்க. அந்த வீடியோவில் தெரியல, மீனெல்லாம் நிறைய பேர் பிடிச்சு கொண்டே நின்றாங்க. பெரிய ஒரு குளம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குளபண்டால் நாங்கள் இறங்குறோம். கீழே பெரிய உயரமான குளபண்ட். அப்போ நாங்கள் குளபண்டில் மேலே ஏறி அதில் ஒரு அந்த பார்த்திங்கன்னா முன்னுக்கு சந்திலையும் ஒரு சின்ன கடவுள்னு சிலை இருக்கும். அதனால் நாங்கள் மேலே ஏறினா தான் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இது நாங்கள் அதிலேருந்து வெளிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் திருக்கேதீஸ்வரம் அந்த சந்திக்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் ரிலேட்டிவ் வீட்டை தான் போய்கொண்டிருக்கோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ நாங்கள் ஏர்லி மார்னிங்காக வெளிக்கிட்டு வந்ததால் எல்லாருக்குமே பசி. அப்போ சரி எங்கே சாப்பிடுவோம்னு பார்த்தா இதில் வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, இந்திய ரெஸ்டாரண்ட்.
சரியா. அப்போ நாங்கள் அங்கே தான் போய் சாப்பிடுவோம்ட்டு ஏற்கனவே வீட்டிலிருந்து போகும்போதே ஒரு பிளான், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் முதல் போயிருக்கோம், அப்போ சரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போவோம்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சுது. அப்போ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வீட்டிலிருந்தே பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணுமெண்டு. அப்போ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனோம். இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்களா, ஸ்ரீ ருத்ரமன்றம் இருந்துச்சு. அது அந்த ஹோட்டல்ன வாசலையே பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருந்துச்சு, வடிவான சிலை. சிவன் இந்த இதுக்கு வந்து ஒரு நாக தலைப்பழம் போட்டவர் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி. எனக்கு இதுக்கு அர்த்தம் எல்லாம் தெரியாது, நான் கிறிஸ்டியன் இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு இதுக்கு யார் இதுன்னு தெரியாது பேரெல்லாம். அப்போ அதை சுற்றி இருந்துச்சு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி எல்லாம் ஓடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட். நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்தால் எல்லாமே பூட்டி தான் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங்களில் நல்லா இருக்குமாக்கும், வட்ட வட்ட இது செட்டப் கூட மாதிரியெல்லாம் செட்டப் போட்டு இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் வெஜ் ஹோட்டல் தான். அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டோரி மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்ன அப்புறம் தான் சாப்பாடு ரெடி பண்ணி தான் தருவாங்க. அப்போ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா பரோட்டா, வடை, தோசை. இங்கே பார்த்தீங்கன்னா தோசையில் நிறைய வெரைட்டி தோசை இருந்து, நெய் தோசை, நார்மல் தோசை, மசாலா தோசை, எல்லா தோசையும் இருந்துச்சு. நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா நெய் தோசை தான் எடுத்திருந்தாங்க, நல்ல மொறுண்டு பெரிய தோசை. அப்போ சரின்னு நாங்கள் அதெல்லாம் படிவாக சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து நாங்கள் வெளிக்கிட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் திருக்கேதீஸ்வர சந்தி. நாங்கள் மன்னர் ரோட்லேருந்து போகும்போது இந்த சந்தி இருக்கும். இந்த சந்தியால் அப்படியே திரும்பி உள்ளே போகணும். இப்போ நாங்கள் நார்மல் டைமில் போனதால சனம் இல்லை. இதுவே நாங்கள் சிவராத்திரி டைம் எல்லாம் போனால் இங்கே சரியான சனம், க்ரௌட்டாக இருக்கும் அந்தளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அளவு வெளிக்கிட்டுட்டோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா சரியான கழுதை நின்றுச்சு எல்லா இடமும். மன்னாருக்கு போய்த்தான் நாங்கள் அந்த கழுதை நிறைய பார்க்கணும் வேண்டி இல்லை, இந்த இதுலேயே எல்லா இடமுமே கழுதை நின்றுச்சுது. இங்கேயும் பார்த்திங்கன்னா வயல் தான், வயல் விட என்ன சொல்கிறது இந்த பத்தை காடு மாதிரி அப்படித்தான் நிறைய இடத்துல இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது திருக்கேச்சரம் அந்த வாசலே கோயிலுக்கு கிட்டவே இப்படி பெரிய ஒரு சிவனோட படம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் இதில் இறங்கி நின்று வழியாக கும்பிட்டு இதில் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இதில் இருந்து நாங்கள் வெளிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாலாவி தெரியும். இதுதான் பாலாவின் இது. நாங்கள் இந்த டைம் பாலாவிக்கு போகலை. நாங்கள் போன முறை வந்து பாலாவில எல்லாம் அபிஷேகம் எல்லாம் செஞ்சுனாங்க. இந்த பாலாவிக்கு போய் தண்ணி எடுத்துக்கொண்டு சிவனை கூத்தியெல்லாம் சத்தியமாக நிறைய டைம் இல்லை எங்களுக்கு. வரைக்குள்ளே வேணுமென்னா நாங்கள் இதால் போயிட்டு ரிலேட்டிவ் விட்ட போயிட்டு வரைக்கும் நாங்கள் பாலாவியை காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ரோட் போடு, இங்கால போனால் பாலாவி, இங்கால போனால் கோயிலுக்கு நேராக போகும். நாங்கள் அந்த நேர் ரோட்டில் போகல, நாங்கள் ஒழுங்கைக்குள்ளால் போகிறோம். ஏன்னா இது வந்து பைக்கை வெளியால் விட்டுட்டு நிறைய தூரம் உள்ளே நடக்கணும். நாங்கள் அந்த உள்பாதையால் பின் ரோட்டால் வந்ததால் கோயிலுக்குள்ளேயே நாங்கள் கொண்டு வந்து பைக்கை விட்டுனாங்க. அந்த மண்ணுக்கு நடக்க இயலாது, சுடும் சரியா. அதால் நாங்கள் இங்கே பின்பக்க பாதையாலேயே கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு தான் நாங்கள் ரிலேட்டிவ் விட்ட போவோம்ண்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கோயிலுக்குள்ளே வந்தாங்க. மற்றவர்கள் அப்படி நிறைய ரிலேட்டிவ் விட்ட போயிட்டாச்சு. எனக்கு டைம் போயிட்டு தான்ட்டு சொல்லி இது பார்த்திங்கன்னா சுற்றி இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக மணல், அதில் எல்லாம் தெரியுதெல்லாம் மண்டபம், அங்கெல்லாம் வெட்டிங் எல்லாம் நடக்கிறது. இப்போ இந்த டைம் நாங்கள் போன டைம் வெட்டிங் நடக்கலை, மற்றபடி நாங்கள் முதல் ஒருக்கா வரும்போதெல்லாம் வெட்டிங் நடந்து கொண்டுருச்சு. இங்கே வந்து நாங்கள் அர்ச்சனை தட்டு, அர்ச்சனை கூட, அந்த டிக்கெட்டுகள் எல்லாம் வேண்டிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்து ஜீன்ஸோ ஷார்ட்ஸோடையோ உள்ளே போக இயலாது. அதில் வச்சு அவங்களுக்கு வேட்டி தந்தாங்க. வேட்டியை மாற்றிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு விட்டவங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா முதல் வந்து சின்ன கோயிலாக இருந்தது, இப்போ பெருசாக இடித்து வடிவான கோயிலாக கட்டியிருந்தவங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்னுக்கு நந்தி சிலை இருந்துச்சு. அதை தாண்டி தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே கேமரா நாட் அலவுட். நான் நைஸாக தெரியாமல் கைக்குள்ளே மறைச்சி வச்சிருந்து 2-3 வீடியோ ஃபுல்லாக நான் கவர் பண்ணி எடுத்தேன்னு கேட்டால் இல்லை. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிக்சர்ஸ் மட்டும்தான் நான் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த கோயில் அவ்வளோ வடிவாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஐயர்கிட்ட கேட்டாங்க, இன்னும் இவ்வளோ வடிவாக கோயிலெல்லாம் கட்டியிருக்கு. அப்போ அவர் சொன்னவர் 7 வருஷமாக இந்தியாவில் இருந்து ஆக்கள் வந்து நின்று தானே இந்த கோயிலை கட்டி முடித்தவங்களாம். 7 வருஷமாக 2 கட்டித்தானா இந்த கட்டி முடித்தவங்களாம். இந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா
நல்ல தத்ரூபமாக அவ்வளோ வடிவாக இருந்துச்சு. ஒவ்வொரு சில கோயிலில் மண்டபம் அந்த தூணுகள் என்ன ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிக்கல அந்தளவு இதுக்கு இருந்துச்சு. அந்த என்ன சொல்ல கருங்கல்லில் வந்து பெயிண்ட் பண்ணால் வடிவு இருக்காதானே, அந்த பெயிண்ட் பண்ணால் அப்படியே கருங்கல்லால் செதுக்கின மாதிரி. இந்த சிவனுக்கு தான் நாங்கள் பாலாவிலேருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு ஊற்றுறது. இந்த சிவனுக்கு தான் வந்து நாங்கள் அந்த தலையில் கொண்டு வச்சு ஊற்றுவேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இதுதான் அந்த வேட்டியாதுகள், வெளியில் இருக்கிற வேட்டியதுகள். அதே பிறகு நாங்கள் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுக்கிடுச்சிட்டு வெளியால் வந்தாச்சு. நாங்கள் வெளியில் தானே பைக் கோயிலுக்குள்ளே அங்காள பக்கம் பைக் வச்சுருக்கு. அப்போ நாங்கள் இப்போ பைக்குக்கு நடந்து போய்க்கொண்டிருக்கோம். இந்த பார்த்திங்களா பின்பக்கத்தால் வந்து உள்ளுக்குள்ளே வேன் கார் எல்லாம் விடலாம். நாங்கள் முன் வழியால் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே தள்ளியே வேனோ காரை விட்டுறணும். உள்ளுக்குள்ளே அவ்வளோ தூரம் செருப்பு இல்லாமல் நாங்கள் நடந்து தான் வர வேண்டி இருக்கும். இதுவே நாங்கள் அந்த பின் பக்கத்தால் வந்தோம்னா உள்ளுக்கு கொண்டு வந்து பைக்கோ வாகனமோ ஈஸியாக எங்களால் விடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக்கில் இருந்து வெளிக்கிட்டோம். எங்கள் ரிலேட்டிவ் அங்கே விட்டு பக்கத்தில் தான் இருக்குது, கூட தூரம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நேராக தெரிகிறது தான் கேணி. இது வந்து கோயில் கேணியா, இதில் தான் கோயிலுக்கு அர்ச்சனைக்கு தண்ணி எடுப்பாங்களாம். அந்த கேணிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்னதான மடம். இந்த அன்னதான மடத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சாப்பாடு போடுவாங்க. ரிலேட்டிவ் இந்த கேணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் கிணறு இருக்குது. இந்த கேணிக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களோட ரிலேட்டிவாக கண்ட வீடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டை வந்துட்டோம். இது அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற தோட்டம், அவங்க வீட்டு தோட்டம். அவங்க தோட்டம் எல்லாம் இங்கே வந்து என்ன சொல்கிறது, திருக்கேச்சீவரத்துலையாம் மழைக்குள்ளே தானே தோட்டம் செய்யலாம். வெயிலுக்குள்ளே இங்கே தண்ணி தண்ணியாக மாறிடுமா. இது ஃபுல்லாக கண் கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாக கத்தரி, தனித்தனி இடம் மாதிரி. அப்போ நாங்கள் அதுக்குள்ளே எல்லாம் போய் நின்று பார்த்துனாங்க. நல்ல படிப்பாக பெரிய பெரிய கத்தரி காயில். இப்போ கத்தரி மிளகாய் எல்லாம் விலைதானே, இங்கே வந்து நிறைய மிளகா போட்டிருந்தாங்க. அந்த கொச்சி மிளகா, மூட்டை மிளகா, கறி மிளகா, நீட்டு மிளகா எல்லாம் போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு மழைக்கு மட்டும்தான் வருமா. எங்களை மாதிரி என்ன சொல்கிறது, வெயில் காலத்தில் இங்கே தண்ணிங்கெல்லாம் உவர்ப்பாக போயிடுமா. பார்த்திங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாகவே அந்த மூட்டை மிளகான்னு சொல்லுவாங்க, அந்த மிளகா தான் இது ஃபுல்லாகவே நிற்கிது. அதில் பார்த்திங்கன்னா 1-2 இடத்துல சோழன் இருக்குது. சோழன் போட்டிருந்தாங்க. நாங்கள் சோழனை இதில் அந்த சின்ன சின்ன பூவாக அதில் இருக்குது. சிலதை பார்த்திங்கன்னா ஒரு அளவான சோழனாக வந்துருந்துச்சு. இங்கால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நீட்டாக நல்லா இருந்துச்சு. எல்லா மிளகாயுமே நல்லா இருந்துச்சு. இவளுக்கு அந்த தண்ணி எல்லாம் வரும். வீட்டுக்கு முன்னுக்கே இன்னொரு குளம் மாதிரி, குட்டி குளம் மாதிரியும் இருக்குது. அதால் தான் தண்ணி எடுத்து இறைப்பாங்க. அங்கே கிணறுல தான் தண்ணி எடுக்கணுமெண்டு இல்லை, முன்னுக்கே குளம் மாதிரியெல்லாம் இருக்கும் எல்லா இடமும். இதை பார்த்திங்கன்னா சுற்றி வர என்ன சொல்கிறது, தென்னை மரத்துக்கு கீழே மிளகாய் நட்டுருக்காங்க. இங்கே இந்த மழை காலத்தில் மட்டும் இப்படி தான் செய்வாங்களாம். இது பார்த்திங்கன்னா அகத்தி மரம், அங்கால பச்சை மிளகா. இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக இருக்கிறது கறி மிளகா, நல்லா நீட்டு மஞ்சள் கறி மிளகாய் எல்லாம் இருந்துச்சு. சிலது கொஞ்சம் சிவப்பு பழுத்தாட்டம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னுக்கு அந்த ஒரு பத்தை மாதிரி இருந்துச்சு. அந்த பத்தைக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாகவே குருவித்தலை பாவக்காய். எல்லா இடமுமே அதை சுற்றி ஃபுல்லாகவே குருவித்தலை பாவக்காய் படர்ந்துருந்துச்சு. சில பாவக்காய் அந்த பழுத்து வெடிச்சு. குருவித்தலை பாவக்காய் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன், நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் இவ்வளவு சாப்பிட்டாலுமே நல்லது. அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழுத்து வெடிச்சு கிடக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் இப்படி ஆண்டி இல்லை. நாங்கள் அந்த பார்க்குற பக்கம் எல்லாமே சுற்றி வர பார்த்திங்கன்னா குருவித்தலை பாவக்காய் தான் படர்ந்துருக்குது. குருவித்தலை பாவக்காய் மட்டும் இல்லை, பெரிய பெரிய பாவக்காய் எல்லாம் இருந்துச்சு. வேலி மற்ற பத்தையில் இதை பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பேர் இந்த காய்க்குன்னு தெரியாது. இது கறி காய்ச்சிற காய் தான் உண்டு. இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியால் சுற்றி இப்படி நிறைய படர்ந்துருந்துச்சு. பெரிய பெரிய நெட்டு காயல் எல்லாம் இருந்துச்சு. இந்த 2 மட்டும் இல்லை, நிறைய இருந்துச்சு. அதே பிறகு நாங்கள் ரிலேட்டிவ் வீட்டை வந்து இப்போ வெளிக்கிட்டு
கோயிலை தாண்டி போய்க்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த பாதையால் வந்தோமோ அதால் தான் போகிறோம். இதான் அந்த கோயிலுக்கு பின்பக்க ரோட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கோயில் ரோட். இதால் அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக கோயில். இப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதை மாதிரி திரும்பும். இதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாதை தான் போகும். இதுதான் பாலாவிக்கு போகிறது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது பாலாவி. இதுதான் இதால் நாங்கள் மற்றபடி நடந்து இப்போ நான் நோமலாக பாலாவியை காட்டுறதுக்குனால பைக்லேயே வந்து சும்மா திரும்பி கொண்டு போவோம்ண்டு. இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருந்த கோயில் இருக்குது பாலாவிக்குள்ளே. அங்கேயும் வந்து பொங்குறவங்க அங்கே கேர்ள்ஸ் விடு மாத்திர இடம் அப்படி எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளால போகிறது. இப்போ நாங்கள் பாலாவிக்கு போகல. அதால் வந்து இங்கே ஒரு பாலுங்க தெரியுது. இதால் தான் நாங்கள் திரும்பினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாலாவி தெரியும். இது வந்து இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா கோயிலுக்கு போகிறோம். மாதா கோயிலுக்கு. மாதா கோயிலுக்கு. இதுதான் இந்த இது. நான் இந்த கோயிலுக்கு ஸ்கூலால் ஒருக்கா வந்திருக்கேன். நாங்கள் A-level டைமில் எக்ஸாமுக்கு முன்னுக்கு வந்து எங்களுடைய ஸ்கூலால் கூட்டிகிட்டு வந்தவங்க இந்த கோயிலுக்கும் திருக்கேச்சுவரத்துக்கும் சிவனட்டையும் கூட்டிகிட்டு வந்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாசல்லே அந்த வரலாறு இருக்குது. மடுமாதாண்ட ஆரம்பம் இங்கே தான் மடுமாதா உருவானவன்னு சொல்லுவாங்க. இதான் இங்கே இருந்து தான் மடுமாதாவை மடுக்கு கொண்டு போன மாதிரி அப்படி தான் இதில் ஸ்டோரி. முன்னுக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கல்வெட்டு இருக்குது. அது 3 மொழியிலையும் இருக்குது. அதை காட்டுறோம் பிறகு. முதல்ல அது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தான் வெளியிலையும் இருக்குது. இப்போ நீங்கள் இதை கூடுதலாக நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா வடிவாக தெரியும். மடுமாதா கோயிலுன்னா அதே செட்டப் தான் இந்த கோயில். நிறைய இடத்துல உள்ளுக்குள்ளையோ வெளியிலையோ பார்த்தீங்கன்னா தெரியும். கூடுதலாக அந்த மடுமாதா கோயிலுன்ற ஷேப் ஒத்த மாதிரி. ஆனால் மடு கோயிலை விட இந்த கோயில் தான் முதலாவதாக எங்களுக்கு வந்த கோயில், தோன்றின கோயில். ஏன்னா மடு வந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸ்டோரி. எனக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியாது, அதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே போக போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில்ன்றது இல்லை, ஆனால் சின்ன கோயில் தான், ஓரளவான கோயில். அதை வடிவாக கட்டியிருக்காங்க. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலெல்லாம் படமெல்லாம் கீறி இருக்காங்க. அந்த ஜேசுனை இது எல்லாமே கீறி வச்சுருந்தாங்க. மற்ற நல்ல வடிவான மர வேலைப்பாடு எல்லாமே வடிவாக இருந்துச்சு. சின்ன சின்ன அவ்வளோ வடிவாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வடிவாக கடவுள் எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியால் வந்துட்டோம். வெளியால் பார்த்தீங்கன்னா அங்கால இருக்குது கெவி. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக கெவி மாதாட்டை தான் போய் கும்பிட்டுவோம். உள்ளுக்க கும்பிட்டாச்சு. இதுக்குள்ளே அங்கால பார்த்தீங்கன்னா ஜேசுன்ற சிலை ஒன்று இருக்குது. ஜேசு வந்து கதிரையில் இருக்கிற மாதிரி நாங்களும் போய் அந்த கதிரையில் இருக்கலாம். இப்போ நாங்கள் அதில் இருக்கும்போது ஜேசுவோட நாங்கள் கதைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் இருக்கும்போது அப்படி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். இப்போ இதுதான் நான் சொன்ன இதுதான் முதல் இருந்துச்சு. இதில் வந்து இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் இது 3லையும் அந்த மடுமாதாண்ட ஹிஸ்ட்ரி போட்டிருக்கும். எங்களை பார்த்தீங்கன்னா மடுமாதா சிலை இருக்கும். மடுமாதா அன்னையின் ஆரம்ப இருப்பிடம் மாந்தை. இந்த இடத்துல தான் மடுமாதா முதல் இருந்தவர். இங்கே இருந்து தான் கொண்டு போய் மடுவுக்கு வச்ச மாதிரி தான் ஸ்டோரி இருக்குது. சரியா? இது இங்கால கெவி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கெவி மாதாட்ட வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பூசை நடக்குதும். கூடுதலாக அந்த கெவி மாதாண்ட பெருநாளுக்கெல்லாம் எங்களுக்கு ரம்பக்குளத்துலாம் இதில் அப்படித்தான் நாங்கள் பூசை வைக்கிறது. கெவி பெருநாளெல்லாம் இதெல்லாம் வச்சு செய்வாங்க. அப்படி தான் இங்கேயும் செய்வாங்க. கூடுதலாக எல்லா வேத கோயிலையும் இப்படி தான் செய்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்குள்ள மாதா இருக்கிறா. அந்த மாதாவை போய் கும்பிடுவோம். இதுதான் சுற்றி வர இந்த கோயில். சரி, நாங்கள் எல்லாம் வடிவாக கும்பிட்டாச்சு, வெளிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாந்தையிலிருந்தும் வெளிக்கிட்டுட்டோம். இப்போ நாங்கள் வவுனியாவுக்கு போய்க்கொண்டிருக்கோம். ஆனால் உண்மையாகவே மன்னாருக்கு போகிற வழியெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஃபுல்லாக 2 பக்கமும் வயல். இதால் பார்த்தீங்கன்னா தண்ணி வாய்க்கால் குளத்துலேருந்து தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆக்கள் நின்று குளிக்கிறது என்ன அவ்வளோ ஒரு பசுமையாக இருந்துச்சு இந்த இடமே பார்க்கும்போது. இப்போ பின்னிறம் ஆகிட்டு தானே நல்லா இருந்துச்சு. குளிர்காலத்து பார்க்க அவ்வளோ ஆசையாக. அதோடு நாங்கள் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சினா, இங்கே நாங்கள் ஒவ்வொரு கிராமம் இருக்குது தானே, அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கு மேலே ஒரு வளைவு இருக்குது. அந்த வளைவில் அவங்க சில வளைவை கட்டி அதில் அவங்களோட ஊருண்ட பேர் போட்டிருப்பாங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. பார்க்கும்போது வடிவாக இருந்துச்சு. 2 வயல்வெளிக்கு நடுவுக்குள்ளே அந்த ரோட் போகும். அந்த ரோட்டுக்குள்ளே தான் அவங்களோட ஊர் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் முடியாக பார்த்துச்சு வவுனியாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.